Hi guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோல வந்து எப்படி ஒரு லோ குவாலிட்டி இமேஜை எப்படி ஹை குவாலிட்டியா நம்ம மாத்துறது அப்படின்றத பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு தேவையான அப்ளிகேஷன் வந்து ரெமனி அப்ளிகேஷன் மூலம் யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த போட்டோவோட ரெசல்யூஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ண போறோம். ரெமனி ஆப் இல்லனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லனா Play Storeல டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ண பின்னாடி ரெமனி அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா இது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் கைஸ் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா இமெயில் அட்ரஸ் போட்டு ஜாயின் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அது கொடுத்துட்டு அதுக்கடுத்து இங்கே பாருங்கள், இதுலேயே நிறைய ஆப்ஷன் இருக்குது. எங்னேச், அதுக்கடுத்து எங்னேச் ப்ளஸ், அதுக்கடுத்து வீடியோ எங்னேச்சர், பெயிண்டிங், அதுக்கடுத்து போர்ட்ரைட், அதுக்கடுத்து மோர் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நிறைய இருக்குது. இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் வந்து இங்கே பாருங்கள், நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து எங்னேச் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். இந்த ஆப்ஷன் மூலிமா தான் நம்ம ஒரு ஃபோட்டோவை லோ குவாலிட்டி ஃபோட்டோவை நம்ம ஹை குவாலிட்டியாக நம்ம மாற்ற போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவை நான் ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், எப்படி பிக்சல் உடையுது அப்படின்றத பாருங்கள். இந்த ஃபோட்டோவை நான் ஜூம் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோவை நார்மல் நிலைக்கு வச்சுட்டு அதுக்கடுத்து கீழே இருக்க டிக் ஐக்கான் இருக்க பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோ வந்து நம்மளுக்கு ப்ராசஸ் ஆகிட்டு இருக்குது. பார்க்கலாம் எப்படி நம்மளுக்கு பண்ணி கொடுக்குது அப்படின்றத அந்த ஆப்பை பார்க்கலாம். நம்மளுக்கு அந்த இது கன்வெர்ட் ஆயிடுச்சு கைஸ். இப்போ நம்ம பார்க்கலாம், பிஃபோர் ஃபோட்டோவை பார்ப்போம். இந்த பிஃபோர் ஃபோட்டோவை பாருங்கள், நம்ம ஜூம் பண்ணால் பிக்சல் உடையுது. இப்போ பாருங்கள், இதில் வந்து இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோவை ஆஃப்டர் த பாருங்கள், ஆஃப்டர்ன்னு இருக்கிறத பாருங்கள். நம்ம இப்போ இதை ஜூம் பண்ணி பார்க்கலாம், இதோட பிக்சல் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நம்மளுக்கு இந்த ஃபோட்டோவோட குவாலிட்டி நம்மளுக்கு இந்த ஆப் இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு. இப்போ பார்த்தீங்களா, இந்த ஃபோட்டோவுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோ இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோ. இப்போ வந்து இந்த ஃபோட்டோ மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண பின்னாடி இந்த அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு பிக்சார்ட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சார்ட் ஓப்பன் பண்ணி இந்த ஆப்போட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் டெவலப் பண்ணிக்கோங்க. இல்லை Play Storeல நான் அவைலபிள் இருக்குது, அங்கேயும் டெவலப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஐக்கான், இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் ஃபோட்டோ அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த ஃபோட்டோ மாற்றுறீங்களோ அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், இந்த சைடு டூல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சேச்சுரேஷன் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து கிளாரிட்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு கான்ட்ராஸ்ட் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு மேலே இருக்க சேவ் ஐக்கன்னு கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோவோட கிளாரிட்டி நல்லாயிருக்கு. இப்படி தான் கைஸ் நம்ம ஒரு லோ குவாலிட்டி ஃபோட்டோவை ஹை குவாலிட்டியாக மாற்றுறதுக்கு இப்படி இந்த மெத்தட் மூலிமா தான் கைஸ் நம்ம பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.